இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா செக்யூரிட்டி குரூப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து செக்யூராக பார்த்துக்க வேண்டிய கடமை வந்து ஒரு சர்வீஸ் கிட்ட இருக்கணும். ஸோ அந்த சர்வீஸ் தான் வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸாக கிடையாது, இது வந்து EC2குள்ளேயே இருக்கிற ஒரு மாடியூல் தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செக்யூரிட்டி குரூப்ஸ் தான் வந்து என்ன பண்ண போகுது, நம்ம நெட்வொர்க்கை வந்து செக்யூராக பார்த்துக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அது என்ன மாதிரி செக்யூரிட்டி பண்ணோன்னா, ஸோ இப்போ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே வரப்போகிற டிராஃபிக் இன் அண்ட் டிராஃபிக் அவுட், ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் செக்யூரிட்டி குரூப்ஸோட வேலை. அதுவும் இல்லாமல் ஒரு சில டைம் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆக்சசிபிள் ஆகாமல் அப்படி மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அப்போல்லாம் பார்த்தோன்னா யார் காரணமாக இருப்பான்னு பார்த்தோன்னா அந்த செக்யூரிட்டி குரூப் தான். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணலன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து ஆக்சசிபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா இன் டிராஃபிக் சொல்கிறோம். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு உள்ளே வர டிராஃபிக், ஐ மீன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போய் பார்க்குறோம் கரெக்டாக, அதுதான் வந்து இன் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராஃபிக் வந்து டிஃபால்ட்டாக வந்து பிளாக் பண்ணி தான் இருக்கும். நம்ம தான் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு வந்து இதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ்லையுமே பார்த்தோன்னா நம்ம வந்து HTTP ப்ரோட்டோகாலுக்கு போர்ட் 80 வந்து நம்ம எனேபிள் பண்ணி விட்டுருப்போம். அதுவும் வந்து எல்லா ஐபி அப்புறம் ஐ மீன் பப்ளிக் ஐபி வந்து ஆக்சசிபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்போம். இது என்னென்ன விஷயத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது என்னென்ன விஷயத்தை ரெகுலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஆக்சஸ் டு போர்ட். ஸோ எந்த போர்ட் வந்து ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து HTTPக்கு வந்து 80, அப்புறம் HTTPSக்கு வந்து 443 அப்படின்னு நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் ஹேண்ட்ஸ் ஆனில் காட்டும் போது உங்களுக்கு நான் வந்து கன்சோலில் காட்டுறேன். ஸோ பேசிக்கலாக இதுதான் எந்தெந்த போர்ட்ஸுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஐபி ரேஞ்சஸ், லைக் ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே வந்து ஒரு ஐபி இருக்கும். IPv4ன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், IPv6ன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இது நம்ம பேசிக்கலாக ஒரு கூகுள் பண்ணி பார்த்துட்டு வாட் இஸ் மை ஐபின்னு நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே உங்களோட மிஷினோட ஐபி வந்து அது காட்டும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்க ஐபிலாம் வந்து நம்மளால் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பாட்டாக வந்து IPv4ன்றது வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ரேஞ்ச் பார்த்தோன்னா 172 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 172 ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஐபிக்குமே வந்து ஆக்சஸ் கொடுத்துருங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கூட நம்மளால் போட முடியும். ஸோ மூணாவது வந்து சொன்ன பாயிண்ட் வந்து கண்ட்ரோல்ஸ் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் நெட்வொர்க். அதான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளேருந்து வெளியே போகிறத வந்து அவுட்பவுண்ட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து செக்யூரிட்டி குரூப் தான். இதை தவிர்த்து ஒரு செக்யூரிட்டி குரூப்புக்கு இன்னொரு செக்யூரிட்டி குரூப்பை ஆக்சஸாக கொடுக்க முடியும். அது வந்து எதுக்கு எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதை வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளே அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்பவுண்ட் டிராஃபிக்னு போட்டிருக்கு கரெக்டாக. ஸோ இன்பவுண்டுன்றது வந்து 2 செக்யூரிட்டி குரூப் வந்து இன்பவுண்ட் வந்து அலோவ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டி குரூப் 1, செக்யூரிட்டி குரூப் 2. ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் 2 அட்டாச் பண்ணி விடுறோம். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்து போர்ட் 123ன்றது வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வைக்கிறோம். எனேபிள் பண்ணது இல்லாமல் 2 செக்யூரிட்டி குரூப் வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ செக்யூரிட்டி குரூப் 1, செக்யூரிட்டி குரூப் 2. ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண புது இன்ஸ்டன்ஸில் செக்யூரிட்டி குரூப் 2 அட்டாச் பண்ணுறோம். ஸோ நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அதேமாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அதில் செக்யூரிட்டி குரூப் 1 அட்டாச் பண்ணுறோம். போர்ட் 123 வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ அதையுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். பட் ஆனால் இதுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் 3ன்னு ஒன்று இருக்குது. அதால் வந்து 123 வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலாக பார்த்தோன்னா இது வந்து லோட் பேலன்சர் யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சினாரியோ ஐபிஎஸ் வந்து நம்மளால் தெரியாதுன்றதுனால லோட் பேலன்சர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் கேஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போது என்னென்ன போர்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோன்னா போர்ட் 22. ஸோ இதுதான் வந்து SSHன்னு சொல்லுவோம். ஸோ லினக்ஸ் மிஷின் வந்து நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உங்களோட விண்டோஸ்லேருந்தோ ஏதோ ஒரு மிஷின்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பட்டி நம்ம சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணோன்னா அது வந்து SSHன்ற மெத்தட் தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து போர்ட் 22 வந்து ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் போர்ட் 21. ஸோ இது வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ பேசிக்கலாக வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் போர்ட் 22. ஸோ இது வந்து அதுதான் ஃபைல் அப்லோட் பண்ணோம், பட் வந்து செக்யூராக இருக்கும். அதுதான் வந்து போர்ட் 22 பண்ணுற வேலை. போர்ட் 80, போர்ட்
443. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ரொம்ப பாப்புலரான போர்ட்ஸ். ஸோ போர்ட் 80 வந்து ஹெச்டிடிபி. ஸோ இப்போ நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஹெச்டிடிபி மட்டும் இருக்கும். ஆனால் நம்ம கூகுளில் வந்து காட்டும் இந்த மாதிரி வந்து இன்செக்யூர்னு சொல்லி காட்டும். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தோன்னா போர்ட் 80 அது வந்து அன்செக்யூரான வெப்சைட்ஸ் தான் அர்த்தம். அதே வந்து ஹெச்டிடிபி எஸ் இருந்ததுன்னா அது வந்து போர்ட் 443 அது வந்து செக்யூராக இருக்குன்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இது வந்து ஒரு செக்யூரான வெப்சைட்டுன்னு சொல்லி ஆத்தரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அமேசான், கூகுள் அந்த பெரிய பெரிய கம்பெனி வந்து ஆத்தரைஸ் பண்ணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஹெச்டிடிபிஎஸ் வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆர்டிபி. ஸோ போர்ட் 22 மாதிரி தான் வந்து 3389. ஸோ போர்ட் 22 வந்து லினக்ஸ் மிஷினுக்கு, 3389 வந்து விண்டோஸ் மிஷினுக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்ஸை வந்து ஹேண்ட்ஸ் ஆனாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு ஆல்ரெடி EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு பப்ளிக் IPv4 இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி லாகின் பண்ணோன்னா இப்போ ஆக்சசிபிள் ஆகுது. ஸோ இது எப்படி ஆக்சசிபிள் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இதில் வந்து போர்ட் 80 இது நாட் செக்யூருங்க அடுத்து பார்த்தீங்களா, போர்ட் 80 யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இதுக்கு எந்த செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை அதில் செக்யூரிட்டி பார்த்தோன்னா செக்யூரிட்டி குரூப் வந்து இதுதான் செக்யூரிட்டி குரூப். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். செக்யூரிட்டி குரூப்ஸ் போயிட்டு இங்கே செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இதில் போவோம். ஸோ இதில் பார்த்தோன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ். ஸோ நான் ஸ்லைடில் காட்டும்போது இன்பவுண்ட் ரூல்ஸ் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ். ஸோ இன்பவுண்ட் ரூல்ஸில் போர்ட் 80 வந்து ஆக்சசிபிளாக இருக்குது. அது வந்து HTTP டைப்னு போட்டிருக்கு. ப்ரோட்டோகால் வந்து TCP. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து TCP தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 000 இருக்குது. 00 வந்தாலே வந்து பப்ளிக்காக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரிஸ்டும் இருந்ததுன்னா வந்து IPv6க்கான கான்ஃபிகரேஷன். இது வந்து IPv4 IPv6 அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தோன்னா SSH பண்ணுறதுக்கு. ஸோ லினக்ஸ் மிஷின்றதுனால நம்மளோட லோக்கல் மிஷின்லேருந்து மிஷின் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த போர்ட் இல்லை எடுத்து விட்டோன்னா நம்மளால் இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும்ல. ஸோ இதை போய் இதை கிளியர் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்து விட போகிறேன். இதுக்கு எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் போயிட்டு இதை டெலிட் பண்ணி விட்ருவோம். போர்ட் 80 ஆக்சஸே கிடையாது. இப்போது நம்ம இங்கே போனோன்னா இது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது சுற்றிட்டே தான் இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம செக்யூரிட்டி குரூப்பை எடுத்து விட்டோம். அந்த வந்து போர்ட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டோம். போர்ட் 80 வந்து இப்போ விசிபிளாக இல்லை. இது சுற்றிட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து நாட் ஆக்சசிபிள்னு சொல்லியாச்சு. ஏதாச்சும் ஒரு மிஷின் ஒரு எரர் மெசேஜ் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா சைட் கேனாட் பி ரீச்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் எனேபிள் பண்ணுறதுக்கு சிம்பிள், மறுபடியும் இங்கே போங்க, போயிட்டு ஆட் ரூல்ஸு TCPனே இருக்கட்டும். இது வந்து இங்கே HTTPன்னு செலக்ட் பண்ணுவோம். HTTPன்னு போட்டோன்னா இங்கே 18 வந்துடுச்சு. ஓகேங்களா. இது வந்து பப்ளிக்காக ஆக்கணும்னா இதை போட்டால் முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொன்று போடலாம் HTTP. ஆனால் இந்த தடவை வந்து IPv6 போட்டுருவோம். அவ்வளோதான். போட்டு முடிச்சப்பறம் சேவ் ரூல்ஸு. இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆக்சசிபிள் ஆகுது. ஸோ சிம்பிள். இதுதான் வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் பண்ணுற வேலை. நம்ம இன்னும் டீப்பாக போகும்போது லோட் பேலன்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து ரொம்ப வைட்டலான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அப்போ வந்து இன்னும் டீப்பாக பார்ப்போம்.